தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முல்லை பெரியார் அணையை இடித்துவிட்டு புதிய அணை, சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக தமிழகத்தின் நீர் ஆதாரங்களில் தலையிட்டுக் கொண்டிருக்கிறது கேரள அரசு. அது தொடர்பான நேரலையில் நாம் இணைந்திருக்கிறோம். புதிய தலைமுறையின் கள ஆய்வையும் பார்த்தோம். இந்நிலையில் நம்மோடு நீரியல் வல்லுநர் திரு சிவசுப்பிரமணியன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கேரள அரசினுடைய இந்த நடவடிக்கைகள், முல்லை பெரியார் அணையை இடிச்சிட்டு புதிய அணை, சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை போன்ற நடவடிக்கைகள்னால தமிழகத்தினுடைய நீர் ஆதாரங்கள் எவ்வாறு பாதிக்கப்படும், தமிழக விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும்? முதலாவது பாத்தீங்கன்னா, மனிதராக பிறந்தால் தண்ணீர் தேவை. அதற்கு ஆண்டுதோறும் தேவையான அளவு மழை மூலமாக கடலிலிருந்து பெறப்பட்டு பெய்விக்கிறது. இது இயற்கை. இந்த இயற்கை என்பது சில நேரத்தில் மலைப்பகுதிகளில் அதிகமான மழை கிடைக்கும் என்பது அது ஒரு இயற்கை. இரண்டாவது, கடலோர மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்யும். என்ன பிரச்சனை என்றால், மழை பெய்யும் பொழுது அந்த முழுமையாக அந்த மழை நீரை தேக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் அந்த காலத்துல கிட்டத்தட்ட 1897 அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு 20-30 வருஷமா பென்னி குயிக் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு இடையே அந்த அணை அந்த இடத்துல கட்டினா நல்லது அப்படின்ற மாதிரி சிறப்பா கட்டிட்டார். அது அவ்வளவு சீக்கிரமா இடிக்க முடியாது. இது வேணும்னு நான் இடிஞ்சு போயிடும், நாளைக்கே இடிக்கி எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது விதண்டாவாதம், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது அதாவது அரசியல் காரணங்களுக்காக இதெல்லாம் செய்யறோம். அது வெளியில தெரியாது, பட் அதுதான் காரணம். அதனால ஒரு அணை மேல பழிய போட்டு இந்த அணை உடஞ்சு போயிடும். அது நம்ம ஆளுங்க கட்டினாங்கன்னா பண்ண உடஞ்சு போயிடும். அதுல என்ன கலப்படம் நிறைய இருக்கும். அது பிரிட்டிஷ் பீப்புள் தன் உடல் உழைப்பு எல்லாத்தையும் போட்டு கட்டியிருக்காரு. அது அப்படியே உடஞ்சாலும் நீங்க இன்னொரு அணை கொஞ்சம் தூரம் கழிச்சு ஏதாவது ஒரு பாதி அளவு கட்டி வச்சுக்கோ. எதுக்கு அதை இடிக்கணும்னு எதுக்கு சொல்றீங்கிறதா எனக்கு இன்னமும் புரியல. இதுக்கு எவ்வளவோ கமிட்டிகள் இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. இது இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணீர் மழை பெய்யும் பொழுது சில நேரங்களில் மிக அதிகமாக பெய்து விடுகிறது. அடைமழை, அது தொடர்ந்து பெய்கின்ற பொழுது பெருமழை, மிக பெருமழையாக பெய்கின்ற பொழுது அதை தேக்குவதற்கு இடம் வேண்டும். அதுக்காக தான் 152 அடி 152 ஃபீட் போட்டு அவர் கட்டி வச்சிருக்கிறார். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுலயே ஒரு பேபி அணைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அணை மூலமா அந்த நீரினுடைய வரத்துகள் எல்லாம் சரி பண்றதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க. முதல்ல பெரிய அணையில பிரச்சனை இருக்குன்னு கேரளா வந்ததுக்கு அப்புறம் அது சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, பேபி அணையில பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொன்றும் சொல்லி தமிழ்நாட்டை பயமுறுத்தி மொத்தம் 152 அடியை 146 அடியா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் 142 அடி. சார், நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அரசியல் காரணங்கள் ஒரு புறம் இருக்கு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது தமிழகத்தினுடைய நீராதாரங்கள் மேல, விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா 136 அடி போட்டப்ப அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் உங்களால தண்ணீர் இல்லாம ரொம்ப தொந்தரமா, சிவகங்கைக்கெல்லாம் தண்ணி போக முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தண்ணீர்ல வறட்சியால பாதிக்கப்படும் பொழுது விவசாயத்துல தண்ணீர் இல்லாம சாகுபடி செஞ்சா, மழையை நம்பி சாகுபடி செஞ்சா, அதாவது அதனுடைய மகசூல் ரொம்ப கம்மி. நீர்ப்பாசனத்துக்கால மூலம் கிடைக்கின்ற மகசூலும் வறட்சியால் அதாவது மழை மூலம் பெறுகின்றதுக்கும் 1:5 விகிதத்துல. இதுல ஒரு மூட்டை கிடைச்சதுன்னா, அதாவது மழை மூலம் கிடைக்கிறது, நீர்ப்பாசனம் விட்டீங்கன்னா 5 மூட்டை கிடைக்கும். அந்த அதிகமான அளவு மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப அங்க தண்ணீர் இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க தண்ணீர் இல்லாம சாகுபடி செய்ய முடியாது. முடிஞ்சா மழை காலத்துல ஒரு பயிர் பண்ணுவாங்க. அப்போ மகசூல் சும்மா கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நிச்சயமா விவசாயிகள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். தமிழகத்தின் நீராதாரங்கள், இதனால தமிழகத்தின் நீராதாரங்கள் மேல தாக்கம் இருக்கும் அப்படின்னு இருக்கிறீங்க. நன்றி சார், இணைப்பில் பேசியதற்கு. இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைகிறார். ஆனந்தன், இந்த விஷயத்துல தமிழக அரசு என்னென்ன வகையில முன்னெடுக்கிறது? இதுக்கு ஒரே வழி சட்ட போராட்டம் தான் அப்படின்றத சொல்றாங்க. அது குறித்த விவரம். பாலாற்றின் குறுக்கே அணை, சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை, முல்லை பெரியாறு ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது, இப்படி தமிழகத்திற்கு வரக்கூடிய நீர் ஆதாரங்களை தடுத்து நிறுத்தி பணிகளை தன் கட்டுப்பாட்டிற்கு தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்து விடுவதற்கான முயற்சிகளை கேரள அரசும் அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அரசுகள் தொடர்ந்து இதை வேலைகளை செய்து வரக்கூடிய திட்டமிட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை பெறுவதற்கான உரிமைகளை தமிழக அரசு தொடர்ந்து நிலைநாட்டக்கூடிய நிலையில தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. காவேரி மேலாண்மை குழு ஆனது சமீபத்தில் நடைபெற்றது. அந்த குழுவில்
என்ன மாதிரியான தண்ணீரை உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி பெற வேண்டும், எங்களுக்கு எவ்வளவு நீரை கொடுக்கிறார்கள், தமிழகத்திற்கு என்ன மாதிரியான நீர் எத்தனை டிஎம்ஸ் தண்ணீர் பெறப்பட்டிருக்கிறது என்பது ஒவ்வொரு காலாண்டுக்கும் தொடர்ந்து அந்த காவிரி மேலாண்மை கூட்டத்தின் முன்பு வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதும் குறைந்தபட்ச தண்ணீரே வரக்கூடிய நிலை தற்போது இருக்கிறது. இப்பொழுது தமிழக அரசு இந்த அணை கட்டுவது தொடர்பாக தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற கூட்டமும் சரி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மீண்டும் நடைபெறும் கூட்டத்திற்கான கடினமான முடியல நாங்கள் வாதத்தை முன்வைப்போம் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை எங்களுடைய கோரிக்கை பரிசீலனை அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் சென்று முறையிடுவோம் என்று தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இந்த நீர்வளத்துறையுடைய அமைச்சர் கூறும் பொழுது தொடர்ந்து காவேரி மேலாண்மை நிபுணர் குழுவுடன் வலியுறுத்தப்படும், அதே போல நீதிமன்றத்திற்கும் நாங்கள் அடுத்த கட்டமாக செல்வோம் என்று அவங்க தெரிவிச்சிருக்காங்க. விக்னேஷ், தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.